ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த டெக்னாகனிசம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூகுள் கீபோர்டு பற்றி தான். ஸோ கூகுள் கீபோர்டில் சில ப்ரோ டிப்ஸ் எல்லாம் இருக்குது, அதை தான் உங்ககிட்ட சொல்லி தர போகிறேன். ஜஸ்ட் ஓப்பன் கூகுள் கீபோர்டு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் டைப் பண்ணுறீங்க, கெஸ்டர் டைப்பிங் மூலிமா டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். இந்த பாயிண்டர் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்டர் நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே கிளிக் பண்ணி இப்படி மூவ் பண்ணுவீங்க இல்லையா, அப்படியெல்லாம் மூவ் பண்ணாமல் வேறு மாதிரி எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஸ்பேஸ் பார் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸ் பாரில் நீங்கள் டச் அண்ட் ஹோல்டு பண்ணி ட்ராக் பண்ணணும். ஸ்பேஸ் பார்லேயே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களோட பாயிண்டர் மூவ் ஆகும். நீங்கள் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டரை கரெக்டான இடத்துல வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஸ்பேஸ் பாரில் நீங்கள் ட்ராக் பண்ணி ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்க்க போகிறது டெலிட் நீங்கள் இந்த எக்ஸ் பாரை அழுத்தி பிடிக்கிறதோ ஒன்றுமோ பண்ணுறதோ பண்ணுவீங்க, சம் டைம் ஆகும் இல்லையா. ஸோ அதெல்லாம் இல்லாமல் எப்படி நீங்கள் தேவையானதை ஈஸியாக டெலிட் பண்ணுறதுன்னு பண்ணோன்னா, இப்போ நீங்கள் எது டெலிட் பண்ணணுமோ, இப்போது நான் இடியட் ஆஃபீஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நான் டெலிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த டெலிட் பட்டன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடில் ட்ராக் பண்ணிங்கன்னா அது செலக்ட் ஆப்ஷன் மாதிரி உங்களுக்கு காட்டும். நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகும். ஸோ அப்படியே கை எடுத்துட்டிங்கன்னா டெலீட் ஆகிடும். இப்போ மறுபடியும் பண்ணலாம். நான் டைப் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இப்போ நான் டைப் பண்ணிவிட்டு டெலீட் பட்டனை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எது வேணுமோ அது மட்டும் செலக்ட் பண்ணி கை எடுத்துட்டேன். ஸோ ஈஸியாக டெலீட் ஆகிடும். இது 2 ப்ரோ டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தென் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கூகுள் போர்ட் செட்டிங்ஸ். நம்ம செட்டிங்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கூகுள் போர்ட் செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் போய்ட்டு லாங்குவேஜ் அண்ட் இன்புட்டில் கூகுள் போர்ட் போய்ட்டு ப்ரிஃபரன்ஸில் போய் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நம்பர் ரோ ஆன் பண்ணி நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆஃபில் தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா மேலே நம்பர் ரோ இந்த இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் டச் அண்ட் ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா இதில் போய்ட்டு பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே உங்களுக்கு நார்மலாகவே எனக்கு நம்பர் ரோ வேணும்னா இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கூகுள் போர்டில் நார்மலாகவே மேலே நம்பர் போர்டு வந்துடும், எல்லா நேரத்தில் இருக்கிற மாதிரி. அடுத்து பார்த்திங்கன்னா எமோஜி ஸ்விட்ச் கீ. இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களோட லேட்டஸ்ட் அப்டேட்டட் வெர்ஷனில் இந்த இடத்துல எமோஜி கீ இருக்கு இல்லையா, இந்த கீ இருக்கணுமா வேணாம் வாங்குறதுக்காக தான் அந்த ஆப்ஷன். இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த எமோஜி கீ போயிடும். செஞ்சு பார்த்துருவோம். இப்போ பாருங்கள், அந்த எமோஜி கீ தனியாக இல்லாமல் கம்மா கூடவே ஆட் ஆகிடுச்சு. இதுதான் எமோஜி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஷோ எமோஜி அண்ட் சிம்பிள்ஸ் கீ. ஷோ எமோஜி அண்ட் சிம்பிள்ஸ் கீ பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ஆஃபில் இருக்கும். இது ஆன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, கீபோர்டில் உங்களுக்கு சிம்பிள்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு மேலே உங்களுக்கு எமோஜி ரீசெண்டாக யூஸ் பண்ண எமோஜிஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டும். தென் பார்த்திங்கன்னா லேஅவுட்டில் 1 ஹேண்டட் மோட் பண்ணிங்கன்னா ரைட் ஹேண்டட் மோட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மோட் 2 இருக்குது. எதனா ஒன்று பிக் பண்ணிவிட்டு நீங்கள் கூகுள் கீபேட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது ரைட் ஹேண்டட் மோட். இந்த இடத்துல இருக்கிற இந்த பட்டன் இது கிளிக் பண்ணிங்கன்னா இது லெஃப்ட் ஹேண்டட் மோட். இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கீபோர்டு வந்துடும். மறுபடியும் நீங்கள் ரைட் ஹேண்டட் லெஃப்ட் ஹேண்டட் வேணும்னா உள்ள போய் செட்டிங்ஸில் போய் தான் வைக்க முடியும். ஸோ தென் பார்த்திங்கன்னா கீபோர்ட் ஹைட் மாற்றிக்கலாம். சவுண்ட் ஆன் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள், சவுண்ட் வரதுக்கு. வைப்ரேட் ஆன் கீ ப்ரெஸ், எவ்வளோ நேரம் வைப்ரேட், அதாவது வைப்ரேட்டோடைய டைமிங் இருக்குது. தென் பாப்பப் பார்த்திங்கன்னா கீபோர்டில் இப்போ நான் டைப் பண்ணும்போது அந்த ஜீன்றது தனியாக காட்டுது இல்லையா, அதுதான் பாப்பப். இப்போ அது வேணும்னா இது நீங்கள் ஆஃப் பண்ணிடும். ஆஃப் பண்ணிவிட்டு கீபோர்டு போயிட்டு டைப் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாப்பப் ஆகாது, டைப் மட்டும் தான் ஆகும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் ப்ரெஸ் ஃபார் சிம்பிள்ஸ், இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எப்பவுமே ஆஃபில் இருக்கும். ஆஃபில் இருக்கிறதுனால கீபோர்டு எப்படி இருக்கணும், விசிபிள் உங்களுக்கு எப்படி இருக்கும், வேர்ட்ஸ் மட்டும் இருக்கும். சிம்பிள்ஸ் வேணும்னா இந்த பட்டன் எடுத்து தான் சிம்பிள்ஸ் எடுக்க முடியும். ஆனால் இந்த ஆப்ஷனை நீங்கள் எனபிள் பண்ணுறதுனால, லாங் ப்ரெஸ் ஃபார் சிம்பிள்ஸ் எனபிள் பண்ணுறதுனால உங்களுக்கு இங்கேயே சிம்பிள்ஸ் வந்துடும். நீங்கள் சிம்பிளை இங்கேயே டச் அண்ட் ஹோல்ட் பண்ணிக்கலாம். தென் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா தீம் இருக்குது. தீமில் உங்களுக்கு தேவையான இமேஜஸ் வைக்கணும்னா இந்த ப்ளஸ் பட்டன் எடுத்துக்கலாம். அப்படின்னா பேக்ரவுண்ட் உங்களுக்கு தேவையான கலர்ஸில் வேணும்னா இதில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அவனே சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான், அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய தீம்ஸ் இருக்குது. இப்போ புதுசாக வந்து டெக்ஸ்ட் கரெக்ஷன், லைட் டைப்பிங் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே புரியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. டெக்னாகனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ.